செஞ்சிங்கன்னா அதில் மாங்காய் பச்சை மாங்காய் போட்டு அரைச்சி செய்யுங்க. கொத்தமல்லி கூட கருவேப்பிலை கொத்தமல்லி இது ஜிஞ்சர் பச்சை மிளகாய் பச்சை மாங்காய் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அன்னபூர்ணாவில் சாப்பிட்டு போனீங்களா? அதான் லேட் ஆகிடுச்சா? ஓகே அண்ணா ஓகே. ஓகே உறவுகளே 11:34 ஆகிடுச்சி. இன்னொரு 5 மினிட்ஸ் மட்டும் இருக்கிறேன், அப்புறம் போய் தூங்கலாம். போயிட்டு வாங்க கேகே ப்ரோ, போயிட்டு நாளைக்கு வாங்க. நான் இப்போ போய் தூங்கலை. ஸோ கடவுளே. கேகே ப்ரோ என்னைய தூங்க சொல்கிறீங்களா? நீங்கள் எதுக்கு முழிச்சிட்ருக்கீங்க? நீங்கள் போய் தூங்க 8 மணி நேரம். சாப்பிட்டாச்சு அண்ணா சாப்பிட்டாச்சு. உங்கள்கிட்ட ஃபோன் பேசிவிட்டு வச்சுட்டு அடுத்த நிமிஷம் போய் சப்பாத்தி போட்டேன். ஒரு சைடு முட்டை பொரியலே செஞ்சிட்டேன். பிருத்திவிக்கு அதுனா சாப்பிட்டுக்குவானே. தக்காளி வெங்காயம் செஞ்சால் ஒதுக்கி வைப்பான். வெறும் அந்த ஜூஸை மட்டும் தான் சாப்பிடுவான். வெங்காயம் தக்காளி வேஸ்ட் பண்ணிடுவான். அதனால தான் பேசாமல் போய் ஒரு 4 முட்டையை போட்டு முட்டை பொரியல் செஞ்சுட்டேன். எக்ஸ்ட்ராவாக 4 தொட்டுக்க இருந்துச்சு சப்பாத்திக்கு. சூலூர் சுப்பாராவ் வயசானா தடியை கையில் பிடிச்சிட்டு நடங்க. சூலூர் சுப்பாராவ் எனக்கு தடியை பிடிச்சிட்டு நடக்கிற அளவுக்கு ஆயிடுச்சுன்னா நீங்கள் சொல்லாமே நான் தடியை பிடிப்பேன். ஆல்ரெடி பரம்பரையாக எங்கள் தாத்தா பாட்டிலாம் யூஸ் பண்ண தடி, பிளாஸ்டிக் இது இருக்கும்ல தடி, அந்த கீழே ஒரு ஃபிட்டிங்கோடு வருமே மாடர்ன் தடி, ஒரு 20 வருஷமாக நான் வச்சிட்ருக்கேன். எங்கள் பெரியம்மா யூஸ் பண்ணது. அதனால் கவலைப்படாதீங்க சரியா? உங்களுக்கும் தடி வச்சு நடக்கிற காலம் வரும். நீங்கள் உங்களுக்கு தடி வாங்கிறதுக்கு காசு இருக்கான்னு இப்போவே சேர்த்து வச்சுக்கோங்க சரியா? சூலூர் சுப்பாராவ் அப்புறம் செவுத்து பிடிச்சிட்டு நடக்கிற மாதிரி ஆயிரப்போகுது. சூலூர் பேரை கெடுக்காதீங்க தயவுசெய்து சரியா? கேனத்தனமாக கமெண்ட் போடணுன்னா இங்கே வராதிங்க. பேட் டஸ் நாட் ஸ்லீப் அட் நைட். ஹா. குட் ஜோக் கேகே ப்ரோ. ஐ வில் கண்டினியூ மை லாஃப் டுமாரோ ஆல்சோ. அக்கா செல்லம் எப்போ வந்த? ஹாய் விக்னேஷ் தம்பு. நானா இந்த உலகத்துக்கு வந்து 46 வருஷம் ஆயிடுச்சு. லைவுக்கு வந்து 1 மணி நேரம் 13 நிமிடங்கள் ஆகிவிட்டனர். அரை மணி நேரம் வாக்கிங், மிச்ச டாக்கிங். என்ன சாப்பிட்டீங்க தம்பி செல்லம்? என்ன சாப்பிட்டீங்க? லேட் ஆயிடுச்சு அதான்டா வரல. பரவாயில்ல செந்திலண்ணா. ஹேர் எப்போ தான் செமையாக இருக்குது அக்கா செல்லம். தேங்க்யூ. அந்த வெந்தயம் ஹேர் பேக் யூஸ் பண்ணுங்கள். நாளைக்கும் ஏதாச்சும் ஒரு ஹேர் பேக் போட்டுடலாமா இல்லை ஆயில் வைக்கலாமான்னு யோசனை. ஆயில் வச்சு 10 நாளுக்கு மேலே ஆச்சு. பார்ப்போம். வாரம் ஒரு ஹேர் பேக் நானும் போட்டு உங்களுக்கும் அது வீடியோவை எடுத்து போட்டு உங்களுக்கும் அது பெனிஃபிஷியல் ஆக்கிறேன். ட்ரை பண்ணுங்கள். அப்படியா சூலூர் சுப்பாராவ், நீங்கள் வந்து இப்போ போடுற கேகே ப்ரோ அப்ளேவே போட வேண்டிதானே? ஏன் சூலூர் சுப்பாராவ் அப்ளேவே கேகே ப்ரோன்னு போட வேண்டியதானே? மொட்டையை எது கமெண்ட் போடுறீங்க? சரி. டஸ்ட்டு ரிமூவ் க்ரீம் சொல்லுங்கள் அக்கா. ஓகே முஸ்தஃபா, நான் இப்போ முடித்தோடனே நான் பண்ணி காமிக்கிறேன். முடிஞ்சால் ஆனந்த் மாமாவுக்கும் பண்ணி காமிக்கிறேன். மற்றவங்களுக்கும் அது பெனிஃபிஷியலாக இருக்கும். அக்கா காமெடி பண்ணுறியா அக்கா செல்லம்? ஆமாம். சரவெடி சரவணன் ஹாய் சிஸ்டர். நான் நல்லா இருக்கேன். ஆயில் பண்ணாத அக்கா செல்லம்? இல்லை விக்னேஷ் தம்பு, வீக்லி 1 or 2 ஆயில் போடணும். ஆயில் போட்டால் தான் நல்லது. ஹேர் க்ரோத் எல்லாம் பெருசாக இருக்காது. ஹேர் க்ரோத் ஒரு 10% தான் நம்ம சொல்ல முடியும். மற்றபடி நம்ம என்ன ஃபுட் இன்டேக், எவ்வளோ தண்ணி குடிக்கிறோம், எவ்வளோ ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றோம், அதை வச்சு தான் முடி வளரும். எண்ணெய் வச்சு வளராது. ஆனால் எண்ணெய் வச்சா கொஞ்சம் ஃப்ரிஸினஸ் கண்ட்ரோல் ஆகும். அதுக்கு தான் வைப்பேன். எனக்கு ஹேர் கலர் பண்ணியிருக்கேனா மார்ச்சில் பண்ணது. இந்த ஹேர் கலர் அது ரெட் கலர் பண்ணி ஃபேட் ஆகி எப்படி கலரில் வந்து நிற்கிது. அது ட்ரை ஆக்கும். அது ப்ரொஃபஷ்னல் ஹேர் கலர் எப்போவுமே ட்ரை ஆக்கிரும். ஓகே. கேகே மீன்ஸ் கன்னியாகுமரி. ஹஹா. ஓகே கன்னியாகுமரி மிஸ்டர் கன்னியாகுமரி. ஸ்ரீ டுடே நேச்சுரல்ஸ் போயிட்டு வந்தேன் சூலூர் வரும்போது. அதுதான் அப்படியா? ஓகே செந்திலண்ணா. என்ன சர்வீஸ் எடுத்தீங்க அங்கே? கேகே ப்ரோ. ஆமாம், நான் டாக்டர் இல்லை, நான் பியூட்டிஷியன். ஓகே விக்னேஷ் தம்பு.
ஓகே உறவுகளே.